ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லேசாக வறுபடணும். நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு பல் பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். இப்போ இதெல்லாம் வதங்கி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விடணும். ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சதை கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தாளித்து விடணும். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். இப்போ தாளித்ததை சட்னியில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.